இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலில் பயணிகளின் வசதிக்காக இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்ப ஏதுவாக இன்றும் நாளையும் 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னைக்கு தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் இன்று கூடுதலாக 1,295 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பிற ஊர்களுக்கு 2,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னைக்கு தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் 3,184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 3,345 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களில் மட்டும் மொத்தம் 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க www.tnstc.in என்ற இணையதளம் மூலம் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்து தென் மாவட்ட பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் ரயில்கள் நிரம்பி வழிந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. நெல்லை சந்திப்பில் முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். பலர் படிகளிலும் லக்கேஜ் பெட்டிகளிலும் அமர்ந்து பயணம் செய்தனர். அதேபோல தர்மபுரி, மொரப்பூர் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இன்று இரவு 11:50 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை பிற்பகல் 1:20 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் மட்டும் 4,71,000 பேர் வாக்களிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் மொத்தமாக 83.71% வாக்குகள் பதிவாகின. மொத்தமுள்ள 28,93,505 வாக்காளர்களில் 24,22,000 பேர் தேர்தல் நாளில் வாக்களித்தனர். அதன்படி 4,71,000 பேர் வாக்களிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்களில் 2,48,000 பேரும், பெண் வாக்காளர்களில் 2,22,000 பேரும் தங்களது வாக்கை செலுத்தவில்லை என தெரியவந்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் சென்னையில் 59.6% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 83.71% வாக்குகள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடைக்கானல் செல்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் ஓய்ந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துடன் இன்று காலை கொடைக்கானல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணி, பரப்புரை சுற்றுப்பயணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்தார். தேர்தல் முடிந்த நிலையில் 4 நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டுள்ள முதலமைச்சர் வரும் 28ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் தொகுதிகளைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஆவடி நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அரசியல் என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில், அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது எப்போது இருந்து தொடங்கியதென்று நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 85% வாக்குப்பதிவு என்பது எல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும், தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படக்கூடிய கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே அன்றுதான் என்று தெரிவித்திருக்கூடிய விஜய் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். தனது வீட்டில் சோதனை செய்யவில்லை என உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரைக்காக தமிழகம் வந்திருந்த வேளையில் படப்பையில் உள்ள தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தி தன்னை முடக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினர் மீது செல்வ பெருந்தகை கடந்த ஏப்ரல் 20 குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் செல்வ பெருந்தகைக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கான ஆதாரமாக புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா புகார் கொடுக்கறாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு தேர்தல் பார்வையாளர் ஷாமா பிரவீன், மாவட்ட ஆட்சியர் புர்குடி தலைமையில் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. அங்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை, கடலூர் மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் வரும் 28 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேவேளையில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் மே 1 பக்தர்கள் வெள்ளத்தில் இப்படி துள்ளி வரப்போகிறார் கள்ளழகர். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், மாசி வீதிகளில் தேரோட்டம், கள்ளழகர் எதிர்சேவை ஆகிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மே 1 வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய வைபவம் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் மதுரை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய ஆழ்வார்புரம் ஆற்று பகுதியில் மண்டகப்படி அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவற்றில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து கால்வாய் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விறகு வெட்டும் தொழிலாளிக்கு 5 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கம்புணரி அருகே உள்ள மருதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 49 வயதான விறகு வெட்டும் தொழிலாளி சந்திரன் என்பவர் கடந்த 2023 ஆண்டிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் அந்த பகுதிகளைச் சேர்ந்த 10 வயதிற்குட்பட்ட 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியின் தந்தை கடந்த 2024 ஆண்டு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். போலீசார் நடத்திய விசாரணையில் சந்திரன் இதேபோல மேலும்
மேலும் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலமானது. இதனையடுத்து அவரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு சிவகங்கையில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட சந்திரனுக்கு 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கு தனித்தனியாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிபதி தீர்ப்பு கூறியதுடன் பேனாவின் முனையை உடைத்து தூக்கி எறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட 5 சிறுமிக்கும் தமிழக அரசு தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரும் மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை ஜெயராஜ், மகன் ஃபென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறை விசாரணையின் போது கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முழு விசாரணையும் நிறைவடைந்ததை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தது. அப்போது குற்றவாளிகள் 9 பேரும் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தங்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி விசாரணையை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து மாநிலங்களவை எம்பி விலகியுள்ளார். அதிருப்தியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பி ராகவ் சத்தா உள்ளிட்ட 3 பேர் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். சில வாரங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மியின் மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்த ராகவ் சத்தாவை அந்த பதவியிலிருந்து நீக்கி கட்சியின் தலைமை உத்தரவிட்டது. தொடர்ந்து அசோக் மிட்டலுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது. இதனால் ராகவ் சத்தா அதிருப்தியாக இருந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்பிக்களான அசோக் மிட்டல், संदीप पताक आकियोरुடன் பாஜகவில் இணைவதாக அறிவித்தார். मैं आपको असल कारण बताता हूं कि क्यों मैंने पार्टी की गतिविधियों से अपने आप को अलग कर लिया और उसका कारण ये है क्योंकि मैं उनके गुनाह में शामिल नहीं होना चाहता था. मैं उनकी दोस्ती के काबिल नहीं था क्योंकि मैं उनके गुनाह में शामिल नहीं था. தங்களுடன் சுவாதி மலிவால், ஹர்பஜன் சிங், ராஜேந்திர குப்தா, விக்ரம் சைனி ஆகியோரும் பாஜகவில் இணைய உள்ளதாக தெரிவித்தார். ஆம் ஆத்மியின் 10 மாநிலங்களவை எம்பிக்களில் 3/2 பங்கு எம்பிக்கள் பாஜகவில் இணையப்போவதாக ராகவ் சத்தா அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த பிளவு ஆம் ஆத்மிக்கு பேரிடியாக பார்க்கப்படுகிறது. மேற்குவங்க தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் ஹூக்ளி நதியில் படகு மூலமாக பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி படகோட்டிகளுடன் கலந்துரையாடினார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வியாழக்கிழமையன்று நடைபெற்று முடிந்தது. இதையடுத்து 2ஆம் கட்ட தேர்தலுக்கான அனல் பறக்கக்கூடிய பரப்புரையில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் டம்டம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மேற்குவங்க பெண்களின் கனவுகளை நசுக்க யாரையும் பாஜக அனுமதிக்காது என்றார். टीएमसी सरकार बदल कर रहेंगे. साथियों, टीएमसी एक महिला विरोधी पार्टी है और बीजेपी विमेन लेड डेवलपमेंट मॉडल पर चलती है. பாஜக அரசு அமைந்ததும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். மேற்கு வங்கத்தின் தூய்மையான கங்கை நதியில் படகு சவாரி செய்யும் பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள மாசடைந்த யமுனை நதிக்கு சென்று குளிக்க முடியுமா என மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹவுராவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய மம்தா, மேற்கு வங்கத்தில் மோடி படகு சவாரி செய்த நிலையில் டெல்லியில் உள்ள யமுனை நதி மாசடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். বাংলার গঙ্গা আর আপনার দিল্লির যমুনা মিলিয়ে নিন. বাংলার গঙ্গা পরিষ্কার, তাই নৌকা বিহার করে হাওয়া খেয়েছেন সকালবেলায়. এটা ভোটের রাজনীতি. இதற்கிடையே தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் மாணவர் போராட்டங்களை குறிப்பிட்டு பேசினார். அந்த பல்கலைக்கழகம் கிளர்ச்சியாளர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய மம்தா பானர்ஜி, ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர்கள் குரல் எழுப்புவது அராஜகம் அல்ல, நீதிக்கு பதிலாக புல்டோசர்களை அதிகாரத்தின் கருவியாக பயன்படுத்துவதுதான் அராஜகம் என்று தெரிவித்துள்ளார்.
ஒரு பெண்ணை, குறிப்பாக சிறுமியை, அவரது விருப்பத்தை மீறி குழந்தையை கருவில் சுமக்க எந்த ஒரு நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு 7 மாத கர்ப்பிணியான 15 வயது சிறுமிக்கு மருத்துவ ரீதியாக கருவை கலைத்துக் கொள்ள அனுமதி அளித்தது. ஒரு பெண்ணின் இனப்பெருக்க விருப்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள், அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் உரிமை என்பது தனிநபர் சுதந்திரம் மற்றும் தனி உரிமையின் ஒருங்கிணைந்த பகுதி என குறிப்பிட்டனர். ஒரு சிறுமியை விரும்பத்தகாத கர்ப்பத்தை தொடர கட்டாயப்படுத்துவது அவரது அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவது எனவும், அது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சிறுமி பெற்றெடுக்கும் குழந்தையை தத்தெடுப்பிற்காக கொடுக்கலாம் என்ற வாதத்தையும் நிராகரித்த நீதிபதிகள், சிறுமியின் விருப்பங்களையும் நலனையும் மீற முடியாது என திட்டவட்டமாக கூறினர். இதுபோன்ற வழக்குகளில் முறையான தீர்வு மறுக்கப்படுவது சட்டவிரோத கருக்கலைப்பு நடைமுறைகளை நோக்கி தள்ளி சுகாதார அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரி 73 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீண்டும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்றார். இவர் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் SIR மூலம் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 19 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 300 MPக்கள் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இந்த நோட்டீஸுகளை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் நிராகரித்தனர். இந்த சூழலில் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரி 73 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீண்டும் நோட்டீஸ் அளித்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக X பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக 9 குற்றச்சாட்டுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மறுக்கவோ அல்லது மறைக்கவோ முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஞானேஷ்குமார் தொடர்ந்து பதவியில் இருப்பது அரசியலமைப்பு மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள ஜெயராம் ரமேஷ், அவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர் அமித்ஷாவின் உத்தரவுகளை நிறைவேற்றும் ஏவல் ஆளாக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். जो इस प्रस्ताव के पक्ष में हाँ कहें, जो इस प्रस्ताव के पक्ष में ना कहें, मैं समझता हूं पक्ष में बहुमत है. பீகாரில் பாஜக தலைமையிலான NDA அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ததை அடுத்து பீகாரின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற சாம்ராஜ் சௌத்ரி சட்டப்பேரவையில் நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்தார். 90 நிமிட விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பில் சாம்ராஜ் சௌத்ரி அரசு வெற்றி பெற்றதாக சபாநாயகர் பிரேம்குமார் அறிவித்தார். விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அரசுக்கு ஸ்திரத்தன்மை வேண்டும் என குறிப்பிட்டு பீகார் மாநிலம் 5 ஆண்டுகளில் 5வது அரசை காண்பதாக கூறினார். மேலும் விஜய் சின்ஹாவிடமிருந்து முதலமைச்சர் தனது தலைப்பாகையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் விமர்சித்தார். भाई सम्राट चौधरी जी को दिल से धन्यवाद देना चाहेंगे कि भाई इलेक्टेड सीएम को जो है सेलेक्टेड सीएम ने अपने संकल्प जो लिया था. அவருக்கு பதிலளித்த முதலமைச்சர், சகோதரியை கூட மதிக்காதவர் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்றார். देखिए, जब भी मैं बार-बार कहता हूं, व्यक्तिगत हमला करिएगा तो व्यक्तिगत सुनना पड़ेगा. JDU சட்டமன்ற கட்சி தலைவர் ஸ்வரன்குமார் சாம்ராஜ் சௌத்ரி அரசுக்கு முழு ஆதரவு தெரிவித்தார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் சென்றுள்ள நிலையில் இன்று 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீதான தாக்குதலை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கின. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்ததால் வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த போதிலும் போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது குழுவினருடன் இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். அதேபோன்று அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், டிரம்பின் மருமகனான ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் பாகிஸ்தான் சென்றுள்ளனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் உயரதிகாரிகள் மூலமே தங்கள் நிலைப்பாட்டை எடுத்துரைப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் உள்ள துவாப்சே எண்ணெய் முனையத்தில் ஏற்பட்ட தீயை 5 நாட்களாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடந்த 16 மற்றும் 20ஆம் தேதிகளில் இருமுறை யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது.
தொடர்ந்து எரிந்து வந்ததால் சுத்திகரிப்பு ஆலையின் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துறைமுகத்தில் உள்ள போக்குவரத்து உட்கட்டமைப்பை சேதப்படுத்தியதுடன் எண்ணெய் பொருட்கள் சேமிப்பு கிடங்குகளுக்கும் தீ பரவியது. தீயை அணைப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தொடர்ந்து 5 நாட்களாக போராடிய நிலையில் ஒரு வழியாக தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அமெரிக்கா தனது கவனத்தை ஈரான் போரின் பக்கம் திருப்பியுள்ளதால் யுக்ரைன் ரஷ்யாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் குஜராத்தை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு பெங்களூரு அணி முன்னேறியது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று இரவு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற 34வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர் சாய் சுதர்சனின் அபார சதத்தின் உதவியுடன் 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. ஐபிஎல்லில் 3 சதங்கள் விளாசிய சாய் சுதர்சன் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிவேகமாக 2000 ரன்களை கடந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ்கேலை பின்னுக்கு தள்ளினார். தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணியில் விராட் கோலி, தேவதத் படிக்கல் நிலைத்து நின்று ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். இறுதியில் 18.5 ஓவர்களில் இலக்கை எட்டி பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பந்திலேயே கோலி கொடுத்த கேட்ச் வாய்ப்பை குஜராத் அணி தவறவிட்டது இந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. அதே நேரம் இந்த ஆட்டத்தில் 8 பவுண்டரி 4 சிக்சர்களை விளாசிய விராட் கோலி ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒரு அணிக்காக 300 சிக்சர்கள் மற்றும் 800 பவுண்டரிகளை விளாசிய முதல் வீரர் என்று சாதனை படைத்தார். அணியை வீழ்த்திய பிறகு சென்னை திரும்பிய சிஎஸ்கே வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற முக்கிய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்த ஆட்டத்திற்கான தயாரிப்பில் ஈடுபட சிஎஸ்கே அணியினர் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சொகுசு பேருந்தில் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாளை சென்னை அணி தனது அடுத்த லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியை காண செல்லும் ரசிகர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் உள்ள எந்த ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்தும் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம், சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் ஆண்டு வருமானம் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிதியாண்டில் ரிலையன்ஸ் நிறுவனம் 11,76,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய நிலையில் அதில் 95,754 கோடி ரூபாய் நிகர லாபம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம், அதனால் உலகளவில் எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் உள்ளிட்ட கால சூழல்களுக்கு மத்தியிலும் ரிலையன்ஸ் நிறுவன வருவாய் அதிகரித்துள்ளது. இதில் ஜியோ, ரிலையன்ஸ் டிஜிட்டல் நிறுவனத்தின் லாபம் கடந்த நிதியாண்டில் 12.7% அதிகரித்து 44,928 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. அதேபோல் சில்லறை வணிகத்தில் ரிலையன்ஸ் மார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 10.8% உயர்ந்து 98,232 கோடி ரூபாயை மொத்த வருவாயாக ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டில் வருவாய் உயர்ந்ததை அடுத்து ரிலையன்ஸ் குழும பங்குதாரர்களுக்கு பங்கு ஒன்றிற்கு 6 ரூபாய் பங்கு ஆதாயம் வழங்க உள்ளதாக ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பேடிஎம் பேமெண்ட் வங்கி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனை விதிகளை மீறியதற்காக பேடிஎம் பேமெண்ட் பேங்க் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் செயல்பாடுகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கி தொடர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2022 ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை விதித்திருந்தது. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டில் அந்த வங்கியின் மீது சில வணிக கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. அதன்படி ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்கள் வைப்பு கணக்கு, வாலெட், ப்ரீபெய்ட் கார்டு ஆகியவற்றில் மேலும் எந்த வைப்பு தொகையையும் வரவு வைக்க அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் பணப்பரிவர்த்தனை விதிகளை மீறியதற்காக பேடிஎம் பேமெண்ட் பேங்க் உரிமத்தை ரத்து செய்வதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் டெபாசிட்தாரர்களின் நலனுக்கு பாதகமான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் உரிமம் ரத்தாகி இருந்தாலும் பேடிஎம் செயலியில் மற்ற வங்கிகளின் கணக்குகளை இணைத்து யூபிஐ போன்ற பிற பணப்பரிவர்த்தனைகளை செய்ய முடியும்.
வாட்ஸ்அப் செயலியில் ப்ரீபெய்ட் நம்பர்களுக்கு ரீசார்ஜ் செய்யும் வசதி அறிமுகமாகியுள்ளது. மெட்டா நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய வசதிகளை அறிமுகம் செய்து வருகிறது. அந்த வகையில் தனது வாட்ஸ்அப் செயலியில் ரீசார்ஜ் செய்யும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாபோன், ஐடியா உள்ளிட்ட முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த சேவையை வாட்ஸ்அப் தொடங்கியுள்ளது. குறுஞ்செய்தி அனுப்பும் செயலியாக மட்டுமல்லாமல் ஜிபே, போன்பே போன்று பணப்பரிவர்த்தனை, டிக்கெட் புக்கிங் உள்ளிட்ட சேவைகளை வாட்ஸ்அப்பில் மெட்டா நிறுவனம் கொடுத்து வருகிறது. இந்நிலையில் வாட்ஸ்அப் செயலியின் ஹோம் ஸ்கிரீனில் உள்ள ரூபாய் ஐக்கானை கிளிக் செய்து செல்போன் ரீசார்ஜ் சேவையை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக இந்த வசதி இந்தியாவில் முழுமையாக அறிமுகம் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இசை மீது அலாதியான ஆர்வம் கொண்ட மணமகள் தனது திருமண மேடையை இசைக்கருவிகளால் அலங்கரித்தது கவனம் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி எழில்நகரைச் சேர்ந்த நிவேதிதா தனது 12 வயது முதல் வீணை பயின்று வருகிறார். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்ந்து இசைத்துறையில் பட்டம் பயின்று வரும் இவருக்கு நாகர்கோவிலைச் சேர்ந்த விஷால் என்பவரிடம் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இசைக்கருவிகள் மீதான நிவேதிதாவின் காதலை வெளிப்படுத்தும் விதமாக வீணை, மிருதங்கம், கடம், தபேலா, நாதசுரம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் கொண்டு மணமேடை அலங்கரிக்கப்பட்டது. இது திருமண விழாவில் பங்கேற்றவர்களை வெகுவாக கவர்ந்தது. திருமண விருந்தில் செம்பருத்தி, சங்குப்பூ, துளசி, இஞ்சி, எலுமிச்சை என 12 வகையிலான டீ வழங்கப்பட்டது. மேலும் விருந்தினர்களுக்கு இயற்கை மூலிகைகள் பரிசாக வழங்கப்பட்டன. கொடைக்கானல் மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் நிலையில் வண்ண வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்க தொடங்கியுள்ளன. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளுக்கு நாள் வெயில் வாட்டி வருகிறது. இதனால் கொடைக்கானலில் நிலவும் இதமான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பள்ளிகளுக்கு கோடை விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குடும்பமாக கொடைக்கானல் வர தொடங்கியுள்ளன. இதனிடையே நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்கா 63வது மலர் கண்காட்சிக்காக தயாராகி வருகிறது. குறிப்பாக ஃபேன்சி, டெலியா, பாஃபி, அஸ்டோமரியா, சால்வியா, மேரிகோல்டு உள்ளிட்ட மலர் வகைகள் மலர்படுகையில் பூக்கத் தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது.